பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இவைகளை வேதத்தை. நம்மளுக்கு நல்லா தெரியும், தாவீது ராஜா பாடின மோஸ்ட் ஆஃப் த சங்கீதம், மோஸ்ட்ன்னு சொல்றதை விட எல்லா சங்கீதங்களையும் பரிசுத்த ஆவியானவர்னால நிறையப்பட்டதா பாடியிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் த சங்கீதம் அப்படிதான் அவர் பாடியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர்னால நிறையப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வெளிப்பாட்டை பேசியிருப்பாரு தாவீதை கொண்டு. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? வேதத்தினால் எச்சரிக்கப்படுகிறாராம். தாவீது ராஜா வேதத்தினால் எச்சரிக்கப்படுகிறாராம். தாவீது ராஜா வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது அவருக்கு மிகுந்த பலன் வருதாம். ஏன் அப்படி? அந்த வேதத்துல அப்படி என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் முன்னாடியே வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். வாசிங்க 7ஆம் வசனத்துல, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அசுத்தத்தை குறித்து பேதையா இருக்கீங்களா? பரிசுத்தத்தை குறித்து இந்த வேதம் உங்களை ஞானியாய் மாற்றும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானவைகள், அவைகள் கண்களை தெளிவிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நிலை நிற்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையானவைகள், அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை தாவீதின் கையில கொடுக்கும் பொழுது தாவீது ராஜா சொல்றாரு, இவைகளினால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேதம், 7 முறை புடமிடப்பட்ட இந்த வார்த்தைகளை படிக்க படிக்க, இவைகளை கைக்கொள்ள நீங்கள் எச்சரிக்கப்படுவீர்கள். ஏன் எச்சரிக்கப்படுகிறீங்க அப்படின்னா, இது கடைசி காலமா இருக்கு. உங்களோட ஓட்டத்தை நீங்க ஜெயத்தோட முடிக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீகளை போல எப்பொழுதுமே நீங்க ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா இந்த வேதத்தோட எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இது எச்சரிக்கை நீங்க உங்களை திருத்த கடிந்து கொள்ளுதலை நீங்க ஏற்றுக்கொள்ள நீங்க வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்தப்படுவீர்கள். ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க இந்த வேதம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அதுல அழகா புகழ்ந்து எழுதியிருக்காங்க. இந்த வேதத்தை பத்தி பரிசுத்த ஆவியானவர் புகழ்ந்து எழுதின சங்கீதம் இதுதான். பரிசுத்த ஆவியானவரால புகழப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தால எச்சரிக்கப்படுவோம். அந்த எச்சரிப்பாகிய கடிந்து கொள்ளுதலை நாமும் ஏற்றுக்கொள்வோம். நம்மளுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்போம். நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவோம். இந்த எச்சரிப்பின் செய்தியை நாமளும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வோம். God bless you.